உங்க அம்மா எங்க இருக்காங்க? எங்க அம்மா இங்க சென்னையில தான் ஒரு தனியா அவங்க ஒரு இடத்துல இருக்கு, பில்டிங்ல இருக்காங்க. அவங்க உங்களோட இல்லையா? ஆமா, என்னோட இல்ல. அவங்க தனியா ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க. நானும் என்னோட மனைவி, குழந்தை, மச்சான் நாங்க தனியா இருக்கோம். சரி, அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டு போறது நல்லது கெட்டதெல்லாம் இல்ல, அவங்க தான் போறாங்க வராங்க. என்னால முடிஞ்ச அப்ப நான் கூப்பிட்டு போயிட்டு வருவேன். அவங்க அம்மா அப்பாக்கு தரமா அதுக்கு பண்றாரு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சார், அவருக்கே இல்ல, தெரியும். ஆக்சுவலா நீங்க அதுக்கு சொல்லணும். அதுக்கு சொன்னா இது தானா நடக்கும். இப்ப அவங்க பில்டிங் வேலை பாக்குறவங்களுக்கு எவ்வளவு ஹெல்த் ஹசார்ட் இருக்கும் ஆமா சார். இருக்கும்ல. அப்ப அதை அட்ரஸ் பண்ணும்ல. அப்ப அந்த கார் அதுக்கு யூஸ் பண்ணுமா இல்லையா? ஆமா சார். அதுக்கு நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணிருக்கீங்க? வர பண்ணிருக்கீங்களா? இல்ல. அப்ப மியூச்சுவல் தானமா? காரணம் உங்களுக்கு கூட்டு போனது இல்ல. இல்ல, நான் கூப்பிட்டு போனதே இல்ல. நீங்க சென்னையில இப்ப வெளியில போறீங்கல்ல, அப்ப அவங்க அம்மா அப்பா கூட்டு போயிருக்கீங்களா? இல்ல சார். இப்ப யோசிச்சு பாருங்க. நியாயப்படி பார்த்தா உரிமை அடைய கார் எடுத்துட்டு வாடான்னு சொல்ல வேண்டிய ஆள் யாரு? அவங்க அப்பா. அவங்க அப்பா அம்மா. அவங்க கேட்க முடியாது. ஆனா உங்க அப்பா கேட்கலாங்கிறது அவ்வளவுதான். புரிஞ்சுங்க. அப்புறம் ஒண்ணு சொல்றமா, நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருந்துட்டு போய்க்க. புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில இருக்கு.